வெல்கம் டு அவர் சேனல் சிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க சொன்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காசியில் ரொம்ப வருஷமாக வெகு சிறப்பாக நடந்திருக்கிற கங்கா ஆரத்தி பற்றி பார்க்க போகிறோம். இந்த கங்கா ஆரத்தி காசியில் வந்து தவிர்க்கக்கூடாத ஒரு முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று. சரிங்களா? நிறைய பேர் நம்ம காசி ட்ரிப்பில் வந்தோம் கங்கா ஆரத்தி பார்த்துருப்பீங்க. புக் பண்ணியிருக்கவங்களோ இல்லை புக் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களோ இந்த கங்கா ஆரத்தி போய் பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது போக இதில் இருக்க சிறப்புகளும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த கங்கா ஆரத்தி பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக இந்த விஷயம் நம்ம லாஸ்ட்டில் சொல்ல வேண்டியது நாங்கள் இப்போ முன்னாடி சொல்லியிருக்கோம். எங்கே அவங்க நம்ம டூர் பேக்கேஜில் ஜிவி டூர் பிளானர்ஸில் நம்ம நீங்கள் புக் பண்ணுற எந்த காசி ட்ரிப் பார்க்கணும் சரி தான், ஆக்ரா வாரணாசி ஆகட்டும், சங்கம் புனித யாத்திரை ஆகட்டும், இல்லை காசி ஃப்ளைட் பேக்கேஜ் ஆகட்டும், எந்த நீங்கள் காசி பேக்கேஜ் புக் பண்ணாலுமே கங்கா ஆரத்தி நம்ம ஃபஸ்ட் ரோல் உட்கார வச்சு நம்ம காமிப்போம். சரிங்களா? இது நோக்கல் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த கங்கா ஆரத்தி வந்து இந்தியாவில் எங்கெல்லாம் நடக்குது பார்த்தீங்கன்னா ஹரித்வார், ரிஷிகேஷ், அப்புறம் வாரணாசி, காசியில் நடக்குது. சரிங்களா? இந்த 3 இடத்துல நடந்தாலுமே காசியில் நடக்கிற கங்கா ஆரத்திக்கு தான் ரொம்ப உலக புகழ் வாய்ந்த ஒன்று கருதப்படுது. சரிங்களா? இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காசியில் மொத்தம் ஒரு 84 படித்துறைகள் வரையும் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தசஸ்வமேத காட் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த உலக புகழ் வாய்ந்த கங்கா ஆரத்தி வருஷத்தில் 365 நாள் நடக்குது. சரிங்களா? இந்த அஸ்வமேத காட் அப்படிங்கிறது என்னன்னு யோசிப்பீங்க. அப்படின்னா 10, அஸ்வம் அப்படின்னா குதிரை. அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. புராண கதைகள்லாம் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரம்மதேவர் வந்து சிவனை நினைச்சு இந்த இடத்துல அஸ்வமேத யாகம் நடத்துனால தான் இந்த இடத்துக்கு வந்து தசஸ்வமேத காட்டுக்கு வந்து பேர் வந்திருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல தான் தினமும் சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம், அதாவது நம்ம குளிர்காலத்தில் 6 மணிக்கெலாம் ஆரம்பிச்சுக்கோம், வெயில் காலத்தில் இவங்க ஒரு 7:45, 8 மணி வரை ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இந்த சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் வருஷத்துல இருக்க 365 நாளும் தவறாமல் நடத்தப்படுறது அந்த கங்கா ஆரத்தி. கங்கா நதிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில நடந்துருக்கு டெய்லி அப்படின்னு யோசிப்பீங்க. வெளில வரப்போ கூட இந்த கங்கா ஆரத்தி தவறாமல் நடக்கும். அந்த ஆற்று படுகைக்கு மேல குறிப்பிட்ட இடத்துல நின்று ஆரத்தி காமிப்பாங்க. பார்வையாளர்கள் இல்லாமல் நடக்கும். சரிங்களா? ஈவன் நம்ம கொரோனா கோவிட் டைம்ஸ்ல கூட லாக்டவுன் டைம்லயுமே ஒரு நாள் தவறாம இந்த கங்கா ஆரத்தி நடந்திருக்கு. சரிங்களா? இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதுதான், கங்கா நதிக்கு நம்ம நன்றி தெரிவிக்கும் வகையில நடத்தப்படுற ஒரு ஆரத்தி தான். நம்ம வீக்லி யூஸ்வலா செய்யற அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. 7 அர்ச்சகர்கள் அந்த இடத்துல பண்ணுவாங்க. 7 அர்ச்சகர்கள் ஒரே மாதிரி ஆடை அணிஞ்சு வந்து பண்ணுவாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கங்கா நதியில போய் ஒரு சின்ன செம்பில் வந்து தண்ணி மோதுக்கு வந்து இந்த ஆரத்தி ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் போது நம்ம வீட்டில் செய்யற அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் பத்தியில பூஜை காமிப்பாங்க, அடுத்து சாம்பிராணி காமிப்பாங்க, 3வது தீபம் காமிப்பாங்க. தீபம் முடிச்சக்கப்புறம் 4வது நாக வடிவில் இருக்க ஒரு தீபம் காமிப்பாங்க. இந்த 4 தீபம் முடிச்சக்கப்புறம் 5வது கடைசி மயில் இறகால வந்து கங்கா நதியை தூங்க வைக்கிற மாதிரி அந்த ஒரு இது காமிப்பாங்க. இது முடிச்சக்கப்புறம் அந்த பூஜை முடிச்சு அது தண்ணியை வந்து திருப்பி கங்கை நதியிலே போய் விட்டுருவாங்க. இது முடிச்சுட்டு பிரசாதம் கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே அந்த கங்கா பூஜை முடிஞ்சதுக்கு. இதுதான் ப்ரொசீஜர். சிம்பிளா நடக்கும். ஒரு 40 நிமிஷம் பூஜை இது. அந்த டைம்ல ஈவினிங் நம்ம சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் அந்த கிளைமேட் இருக்கும். நம்ம உட்காந்து பார்க்கும்போது அந்த பத்தி ஸ்மெல்லில் ஆரம்பிச்சு 2 பக்கம் உருக்க அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த உருக்க சவுண்டு, மந்திரங்கள் ஒழிக்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம விஷுவலா அந்த ஆரத்தி பார்க்கும்போது லைஃப் டைம்ல நம்ம ஒரு கண்டிப்பா அனுபவிச்சு அவங்க இந்த ஆரத்தி. சரிங்களா? இது எக்ஸ்பீரியன்ஸ். இது மிஸ் பண்ணாம பார்க்கணும். இது காசில தசஸ்வமேத காட் மட்டும் இல்லாம இன்னுமே ஒரு 4-5 இடங்கள்ல இந்த ஆரத்தி நடக்குது. அதை குறிப்பா சொல்லுங்க, அசிகாட் அப்படிங்கிற இடத்துல ஒரு இந்த ஆரத்தி நடக்குது. அசிகாட்ல வந்து தசஸ்வமேத காட் அளவுக்கு இல்லாட்டியும் இங்கேயுமே ஓரளவு கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அதுதான் உலக புகழ் வாய்ந்த இடங்கிறதுனால 6 மணிக்கு ஆரத்தி ஆரம்பிக்குது அப்படின்னா 4 மணிக்கெல்லாம் அங்கே இடம் வந்து ஃபுல்லாகிடும். நீங்கள் முன்னாலே போய் உட்காந்தா தான் பக்கத்தில் உட்காந்து பார்க்க முடியும் ஆரத்தி. பின்னால் உட்காந்து பார்க்கறது யூஸே கிடையாது. நீங்கள் அந்த ஃபீல்டில் உங்களால் அனுபவிக்க முடியாது. சரிங்களா? அந்த இடத்துல ஆரத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 6 மணிக்கு ஆரத்தி ஆரம்பிக்குதுன்னா 4 மணிக்குள்ளே போய் இடம் பார்க்க தான் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து பார்க்க முடியும். இன்கேஸ் மிஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னா அசிகட் அப்படிங்கிற இடத்துல இந்த ஆரத்தி நடக்குது. இங்கேயும் அதே ப்ரொசீஜர் தான், சேம் ஆரத்தி அப்படியே நடக்கும். அங்கே மிஸ் பண்ணவங்க தாராளமாக இங்கே வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம பேக்கேஜில் புக் பண்ணுறவங்க நம்ம இந்த அசிகாட்டில் முதல் வரிசையில் உட்கார வச்சு நம்ம காமிப்போம். சரிங்களா? இதுக்கு அடுத்து இன்னும் நோக்கம் பாயிண்ட் என்னன்னா, எல்லாமே ஈவினிங் தான் நடக்கும். ஆனால் கடந்த 10 வருஷமா இந்த அசிகாட்டில் காலையில் 6 மணி 5:30 மணி அந்த சூரிய உதயத்துக்கு முன்னால வந்து சுப பனாரஸ் சொல்லுவாங்க. சுப ஆரத்தி காலையில் நடக்கிற ஆரத்தினால
இன்னொரு கருத்தும் இருக்கு. என்ன அப்படின்னா, காலையில நடக்கிற ஆரத்தி வந்து கங்கையை எழுப்பி விடுறதுக்கும், ஈவினிங் நடக்கிற ஆரத்தி வந்து கங்கையை தூங்க வைக்கிறதுக்கும் அப்படின்னு இன்னொரு நம்பிக்கையும் இருக்கு. இந்த காலையில நடக்கிற ஆரத்தி வந்து நிறைய பேர் தெரியவே தெரியாது இப்படி ஒரு ஆரத்தி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ காலையில நீங்க போனீங்கன்னா சுத்தமாக கூட்டமே இருக்காது, ஃப்ரீயா அனுபவிக்கலாம். அந்த காலையில டைமுக்கு சுத்தமாக கூட்டமும் இருக்காது. சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அதே பூஜை நடக்கும். ஆரத்தி பார்க்கலாம். ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் யோகா கிளாஸும் இருக்கு. ஸோ ஈவினிங் பார்க்க முடியாதவங்க காலையில் 5 மணிக்கும் இந்த ஆரத்தி நீங்கள் பார்க்கலாம். இது தவிர்த்து நம்ம உட்காந்து பார்க்கறதும் இல்லாமல் நிறைய பேர் போட்டிங் போவாங்க. போட்டிங் போயிட்டு போட்டிங் முடிக்கும் போது அந்த போட்டில் உட்காந்து ஆரத்தி பார்க்குறவங்களும் இருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. உங்கள் போட்டை முன்னால் நின்றுச்சுன்னா உங்களுக்கு லக்கு, நீங்கள் நல்லா பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு முன்னால் நிற்கல, பின்னால் நிற்க வச்சுட்டாங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு தோல் இருக்காது. அதனால முடிவு பண்ணுறவங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 6 மணி ஆரத்திக்கு 4 மணிக்கே நீங்கள் போய் உட்காந்து ஆரத்தி பார்க்கறது நல்லது. மிஸ் பண்ணிக்கங்க அப்படின்னா அசைக்கட்டில் தாராளமாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கங்கா ஆரத்தி பற்றி ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கும் நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அங்கிள் தன் பாய்க்கும் ஜீவிக்கும் தேங்க்ஸ். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய்.